இங்கே பாருங்கள், இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிக்கு முதல்ல உளுந்து குருபாகமாக எப்படி ஆட்டி எடுத்தேங்கிற முந்தைய காணொலியில் இருக்குதுங்க. இப்போ அரிசி மாவு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் ஆட்டி எடுத்து இது கூட போட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சு காலையில் இட்லி சுட்டோன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போ இறந்த சக்தியை ஈடுகட்டி இட்லி தயார் செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்கிறோமுங்க. இப்படி ஆட்டும்போது ஆட்டாங்கல் ஆசன குரு வித்தையும் கிடச்சிட்டு இந்த ஆட்டாங்கல்லில் இருக்கிற நுண்ணுயிர்களும் இந்த கல் ஒராஞ்சு கணக்கில் மைக்ரான் கணக்கில் நம்மளுக்கு இது கூட சேருதுங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு சூரிய ஒளி நம்ம பின்னாடி தண்டு வரத்தில் படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கையிலையுமே மாற்றி மாற்றி ஆக்டிவாக கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஆட்டும்போது நமக்கு சிறுமூளையும் பெருமூளையும் நல்லா ஆக்டிவாக இருக்குமுங்க. இதுதான் இதனோட பலனுங்க. குரு வித்தைக்கு குரு வித்தையும் ஆச்சு, குரு பாகத்துக்கு பதார்த்தமும் ரெடிங்க. இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டு எனக்கு 65 வயசாச்சு, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேனுங்க. இந்த ஆரோக்கியத்தை நீங்களும் பெறணும்னு ஒரு பொதுநல நோக்கோட உங்கள் முன்னாடி வைக்கிறனுங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக்குங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய குரு பாகங்கள் அதற்கேற்ற குரு வித்தைகளும் இரண்டும் பலன் தர மாதிரி குரு வைத்திய வாழ்வியலை எப்படி ஒருங்கிணைச்சிக்கிறதுன்னு பவுனம்மா நானே உங்களுக்கு செய்து வழங்குறேனுங்க. தொடர்ந்து பாருங்கள். எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம்.